இன்னையோட நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி 6 மந்த்ஸ் ஆகுதுங்க. 6 மந்த்ஸாக வந்து நான் ஷாப் ஓப்பனிங் வீடியோவே போடல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஏன்க்கா போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லை. 6 மந்த்ஸ் வந்து நான் தாண்டிட்டேன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு சிங்கிள் உமனாக இருந்து நானே தான் எல்லாமே ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து கஸ்டமரை டீல் பண்ணுறதுலேருந்து ப்ராடக்ட் வந்து எடுக்கிறது, டெலிவரி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நான் பார்சல் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நானே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சிங்கிள் ஹேண்டல்லி நான் வந்து இதை பண்ண முடியுமா? நான் வந்து ஏதோ ஒரு வேகத்தில் ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப நாள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நமக்கு என்ன தெரியுமோ அதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பேக்கர்ஸ் மார்ட். அதுவும் பிரியாஸ் பேக்கர்ஸ் மார்ட். நிறைய பேர் வந்து ஏன் உங்கள் பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டீங்க. கஸ்டமர்ஸை விட என் வீட்டிலே கூட கேட்டாங்க. பட் என்னென்னா இது வந்து பிரியாவோட அடையாளம், இது என்னோட அடையாளம். ஆரினோட அடையாளத்தை அவன் கிரியேட் பண்ணிக்குவான், அவன் வளர்ந்து வந்து அவன் பண்ணிக்குவான். இது வரைக்கும் நான் எனக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை. இவ்வளோ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், ஏர்ன் பண்ணுறேன். பட் நான் எனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிட்டதில்லை. இது வந்து நான் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு நான் தானே பிராண்ட் அம்பாசிடராக இருக்கணும். ஸோ அதனால நான் என்னோட நேமே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரே ஒரு நாள் தாங்க வீட்டை விட்டு வெளியில் வருவேன். இப்போ எவ்ரிடே நான் வெளியில் வர்றேன், ட்ராவல் பண்ணுறேன், நிறைய பேரை மீட் பண்ணுறேன். இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. உண்மையை சொல்ல போனால் நான் வந்து கிவ் அப் பண்ணிடலான்ற ஸ்டேஜ்லாம் கூட வந்தேன். பட் நான் வாயை திறந்து யார்ட்டையும் அதை சொல்லலை. எப்போவுமே பாசிட்டிவாக தான் பேசுவேன். அதனால் பாசிட்டிவாகவே தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் டீப் இன்சைட் நம்ம எதுக்காக கஷ்டப்படணும்? நிறைய நாள் நைட் 11 மணிக்கெலாம் பார்சல் வரும், போய் எடுத்து வைக்கணும், குழந்தையோட அதிக நேரம் செலவழிக்க முடியல. இந்த மாதிரி நான் கிவ் அப் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும் 6 மந்த்ஸ் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சிங்கிள் உமனாக நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள்? இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட கிவ் அப் பண்ணுற தாட்டை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.